சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள கோவிலில் நடிகர் அஜித் சுவாமி தரிசனம் செய்தபோது ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தாலியில் நடைபெறும் கார் பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நடிகர் அஜித்தின் நண்பர் ஒருவர் மாமல்லபுரம் மல்லிகேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். இதையடுத்து அங்கு வந்த அஜித் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நண்பர் கொடுத்த ருத்ராஜ மாலையை பெற்றுக் கொண்டார். அப்போது அவரை வெளியே செல்ல விடாமல் ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் கோயில் வளாகத்தில் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் அவர் அவசரமாக கோவிலை விட்டு வெளியேறி காரில் புறப்பட்டார். தஞ்சை பெருகுடையார் கோவிலில் பங்குனி மாத பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மகாநந்தி பெருமானுக்கு விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிரதம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அருகம்புல், வில்வ இலை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பெருமானை வழிபட்டனர். பங்குனி மாத சோமவார வளர்பிறை பிரதோஷத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பெரிய நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிரதம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். கோவையில் கொலை வழக்கில் குற்றவாளிகள் இருவருக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனை விதித்து கோவை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு சஞ்சய் சௌத்ரி என்பவர் கொலை செய்யப்பட்டார். இக்கொலை தொடர்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ் ஷெகானி மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவா என்ற குபேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் குற்றவாளிகள் இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தாவேகாவில் உழைத்தவர்களுக்கு சீட் கொடுக்காத போது விஜய் மக்களுக்கு எப்படி உழைப்பார் என திமுக நிர்வாகியும் விஜயின் முன்னாள் மேலாளருமான PT செல்வகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்கள் கடன் வாங்கி செலவு செய்யும் நிலையில் இருப்பதாகவும், தேர்தல் முடிந்தவுடன் விஜய் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுவார் எனவும் குற்றம் சாட்டினார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் தோல்வியை சந்திப்பார் என்றும் PT செல்வகுமார் குறிப்பிட்டார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அவருக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி உழைக்குது, கடைசி வரை அவங்க சீட்டு கொடுக்கல. யாருக்கோ அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கன்னு நினைச்சு பாருங்க. அவர் இங்கே ஒர்க் பண்ணிக்கிடுவாரா? அப்போது நமக்காக ஒர்க் பண்ணுறோன்னு இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. இவர் நிச்சயமாக சார் கவனம் செலுத்திவிட மாட்டார். இந்த மக்கள் 1000 பிரச்சனையில் இருக்காங்க. இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. புதுசாக சிந்தனை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை கண்டிப்பாக விஜய் செய்ய மாட்டார். அதுக்கு இந்த தேர்தல் இப்போ இதுவே ஒரு முன்னுதாரணம் ஆயிடுச்சு. ஏன்னா வெளி கட்சியில் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம ஒதுக்கி விட்டு அவங்க ஒன்றுக்காகாத அவங்கன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவர் சீட்டு கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நினச்சிட்டு நான் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையனே மனம் நொந்து போய் இருக்கிறாராம். செங்கோட்டையன் சென்னை பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜயை காண வந்த ரசிகர்கள் கூட்டம் ஆபத்தான முறையில் நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் பரப்புரை கூட்டங்களில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவரது ரசிகர்கள் இன்னும் ஆபத்தை உணராமல் உயரமான கம்பங்களிலும் கோவிலின் மீது ஏறி நிற்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பூர் மற்றும் பெரவள்ளூரில் போலீசாரின் தடுப்புகளையும் மீறி அவர்கள் விஜயின் வாகனத்தை சூழ்ந்து நிற்பது, கம்பி வேலிகளை தாண்டுவது, பேரிகார்டுகளை உடைப்பது என அபாயகரமான செயல்களை தொடர்ந்தனர். போலீசாரும் அவர்களால் முடிந்தவரை கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பாடுபட்டனர். ஆனாலும் விஜய் அங்கிருந்து சென்ற பின்னர் அந்த இடமே போர்கள பூமி போல காட்சியளித்தது. விஜய் ரசிகர்களின் நடவடிக்கைகள் மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் மற்றும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.
வாணியம்பாடி அருகே போதை மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளிமாநிலத்தில் இருந்து போதை மாத்திரைகள் கடத்தி வந்து விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் காட்பாடி ரயில் நிலையத்தில் 6 நபர்களை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1300க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் அளித்த தகவலின் பெயரில் கோவையை சேர்ந்த 2 இளைஞர்களிடம் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். பூந்தமல்லி தாவைக்கு வேட்பாளர் மீது பெண் நிர்வாகி பாலியல் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவைக்கு செயலாளராக இருப்பவர் குட்டி என்ற பிரகாசம். தாவைக்கு தலைவர் விஜய் இவரை பூந்தமல்லி தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தார். இதற்கிடையே குட்டி என்ற பிரகாசம் மீது தாவேக பெண் நிர்வாகி ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். ஏற்கனவே தாவேக தலைமையிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததாக கூறப்படும் நிலையில் அந்த பெண் திருவள்ளூர் நகர் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் குட்டி என்ற பிரகாசம் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக பதவி கொடுக்கவில்லை என்பதாலேயே அப்பெண் தனது கணவர் மீது புகார் கொடுத்ததாக கூறி பிரகாசத்தின் மனைவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சாவூரில் இருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின், TRV ராஜா உள்ளிட்டோருடன் தேர்தல் பிரச்சார வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலியமங்கலம் பகுதியில் வாகனத்தை நிறுத்திய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உள்ளே இருந்த பொருட்களை சோதனை செய்தனர். முதலமைச்சர் இருக்கை, வாகனத்தின் பின்பகுதி என அனைத்து இடத்திலும் சோதனை செய்த பின்னர் வாகனத்தை அனுப்பி வைத்தனர். பண்ணாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பண்ணாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு வீணை அலங்காரத்தில் அருள் பாலித்த பண்ணாரியம்மனை தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி மத்திய அமைச்சர் எல் முருகன் நேர்த்திக்கடன் செலுத்தினார். திருமங்கலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் RP உதயகுமார் பிரச்சார வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். மதுரை மாவட்டம் மைத்தான்பட்டி கிராமத்தில் திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் RP உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு வந்த பறக்கும் படையினர் RP உதயகுமார் பிரச்சார வாகனம் மற்றும் காரை சோதனை செய்தனர். இதில் எந்த பரிசுப் பொருட்களோ பணமோ பறிமுதல் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்ட்ரல் அடுத்த கல்லறை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் சுசித்ரா தம்பதிக்கு 4 மாத பெண் குழந்தை இருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் ஊசி செலுத்திய போது சில நிமிடங்களிலேயே பேச்சு மூச்சு திணறி காணப்பட்ட குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. அதே வார்டில் வேறு சிறுவனுக்கு செலுத்த வேண்டிய ஊசியை இந்த குழந்தைக்கு செலுத்தியதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குழந்தை இறப்பை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த முறை அதிமுகவை பாஜகவுக்கு வாடகை விட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் விற்றுவிட்டார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி வேட்பாளர் கு பிச்சாண்டியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தனது 2வது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று கூறினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், முதலில் பாஜகவிடமிருந்து தன்னையும் அதிமுகவையும் பாதுகாக்க வேண்டும் என்று விமர்சித்தார்.
நெல்லையில் குடிபோதையில் ஓட்டுநர் ஆட்டோவை இயக்கியதால் காவல் ஆய்வாளரின் கால் துண்டிக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் குடிபோதையில் ஆட்டோவை ஓட்டி வந்துள்ளார். அங்கு வாகன சோதனையில் இருந்த காவலர்கள் ஆட்டோவை நிறுத்தும்படி கூறியும் ஓட்டுநர் நிற்காமல் சென்றுள்ளார். உடனே காவல் ஆய்வாளர் எட்வின் தனது இருசக்கர வாகனத்தில் ஆட்டோவை நிறுத்த முந்தி செல்ல முற்பட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற விபத்தில் காவலர் பலத்த காயமடைந்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிகிச்சையில் அவரின் காலை அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரையில் திமுகவினர் பரிசு பொருட்கள் மறைத்து வைத்திருப்பதாகவும் கதவை திறந்து காட்டும்படியும் கூறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட சமுதாய கூடத்தில் திமுகவினர் பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியினருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் அங்கு வந்த நாத்தக்கவினர் சமுதாய கூட வாசலில் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தேர்தல் காரணமாக சமுதாய கூடங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் கதவை திறந்து காட்டாமல் அங்கிருந்து செல்ல மாட்டோம் என நாத்தக்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அதிமுக பொதுக்கூட்டம் மேடையிலேயே நகர செயலாளர் கண்ணீருடன் ராஜினாமா கடிதத்தை அளித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தி ஆறுமுகம் மற்றும் செயல் வீரர் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நகர செயலாளராக பணியாற்ற விருப்பமில்லை எனவும் மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளதாகவும் கண்ணீர் மல்க மேடையில் கையெடுத்து கும்பிட்டு அழுதார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் குமரகுருவிடம் ராஜினாமா கடிதத்தை அளித்ததோடு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக கூறி அங்கிருந்து வெளியேறினார். கோவை மருதமலை முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மலைப்பாதையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா புதன்கிழமை கோலாகலமாக நடைபெறுகிறது. தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் மலைப்பாதையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 2 சக்கர வாகனங்கள் மூலமும் மலைப்பாதை படிக்கட்டுகள் மற்றும் கோவில் மினி பேருந்து வழியாக மலைமேல் சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். திருநர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி பொள்ளாச்சியில் திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநர் அடையாள அட்டை பெறுவதற்கு பாலின மாற்று சிகிச்சை மருத்துவ சான்றிதழ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சரிபார்ப்பை கட்டாயமாக்கும் திருநர் திருத்த சட்டத்தை மத்திய அரசு அமலாக்கியுள்ளது. சுய அடையாள உரிமையை பறிப்பதாகவும் திருநர்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாகவும் மாற்று பாலினத்தவர் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து தேசிய திருநங்கை கவுன்சிலில் இருந்து திருநங்கை கல்கி சுப்பிரமணியம் என்பவர் ராஜினாமா செய்தார். தொடர்ந்து மனித உரிமை மீறல் என விமர்சித்து திருநர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டி சுங்கச்சாவடியில் கனரக வாகனங்களுக்கு 5 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. திருப்பூர் தாராபுரம் சாலையில் வேலம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் கனரக வாகனங்களுக்கு 150 ரூபாய் முதல் 285 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த வாகனங்களுக்கு 5 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டு 290 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. அதே வேளையில் கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு கட்டணம் உயர்த்தப்படாமல் வழக்கமாக வசூலிக்கப்படும் 45 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மோலிவாயனூர் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
கிராமத்திற்கு குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதியும் இதுவரை இல்லை என்றும், கிராமத்தை சுற்றி மேட்டுப்பகுதி என்பதால் மழை காலங்களில் மழைநீர் முழுவதும் கிராமத்தில் தேங்குவதாகவும், கால்வாய் பணி முறையாக செய்யப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இம்முறை தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வாகனங்களுக்கான எல்பிஜி நிரப்பும் நிலையத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. பொன்னேரி அடுத்த புலிக்குளத்தில் உள்ள எல்பிஜி நிரப்பும் நிலையத்தில் பிற நிறுவன விற்பனை நிலையங்களை விட கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. மற்ற விற்பனை நிலையங்களில் கிலோ 73 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் இங்கு மட்டும் 100 ரூபாய்க்கு கேஸ் விற்பனை செய்யப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தகவல் அறிந்த போலீசார் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கல்லூரியின் உடற்பயிற்சி ஆசிரியர் ஓட்டிய பேருந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தின் கட்டிடத்தில் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் 45 பேர் மலையேறும் பயிற்சிக்காக ஊராட்சி கோட்டை மலைக்கு கல்லூரி பேருந்தில் வந்துள்ளனர். பேருந்தை மலை அடிவாரத்தில் நிறுத்தியிருந்த நிலையில் கல்லூரியின் உடற்பயிற்சி ஆசிரியர் அன்பு செல்வன் அதனை இயக்கியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தின் மீது மோதி ஆய்வாளர் அறையை உடைத்துக் கொண்டு நின்றுள்ளது. இதில் பேருந்தில் இருந்த மாணவ மாணவியருக்கு லேசான காயமடைந்தனர். பேருந்தை ஓட்டிய உடற்பயிற்சி ஆசிரியர் அன்பு செல்வன் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அவரை மீட்டு பவானி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக பவானி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் மேம்பாலத்தில் ஏற முயன்ற மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. டவுட்டன் பாலத்தின் மேலே ஏறுவதற்காக வந்த மினி லாரி ஒன்று அதிவேகமாக சென்றபோது சாலையில் கவிழ்ந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வேப்பேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்துக்குள்ளான மினி லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகையில் கோவில் கதவின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தங்கத்தாலி 5 கிலோ வெள்ளி பொருட்களை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதாபராமபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சீதாராம பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நள்ளிரவு கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் சுவாமி சிலையில் இருந்த 2 சவரன் தங்கத்தாலி மற்றும் சுமார் 5 கிலோ வெள்ளி பொருட்களை திருடியுள்ளனர். அங்கிருந்த 2 உண்டியல்களை உடைத்து அதிலிருந்த காணிக்கை பணத்தையும் எடுத்து சென்றனர். அடையாளம் தெரியாமல் இருக்க கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கையும் உடைத்து எடுத்து சென்றுள்ளனர். காலையில் கோவிலை திறந்தபோது கொள்ளை சம்பவம் குறித்து தெரிய வந்ததை தொடர்ந்து கீழையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.